நல்லா பிஞ்ச செருப்ப சாணியில் முக்கி சப்பு சப்புன்னு அடித்த மாதிரி லாஸ்ட்டாக நாங்கள் ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோவுக்கு செஞ்சுட்டாங்க எங்களே. ஆமாம், எங்களெல்லாம் ரொம்ப பயமாகி போச்சு. எங்கள் டீம்லாம் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தவிச்சிட்டாங்க அந்த வீடியோவை பார்த்து. ஐயா ரொம்ப அநியாயங்க ஐயா. அந்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் உள்ள கமெண்ட்லாம் படித்தா நிறையா கமெண்ட் கொஞ்சம் சிரிப்பாக தாங்க இருக்கு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே, அந்த கமெண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் போய் பாருங்கள், அந்த கமெண்ட்டை பாருங்கள். உங்களுக்கு சிரிப்பு வருதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நேரடியாக பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்பா எடிட்ரு கட் பண்ணிட்டு அந்த ட்ரைலர் வச்சுருவீங்க, வச்சு அந்த இன்ட்ரோ மட்டும் வச்சுருங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கேகே எம்இசியிலிருந்து. என்னன்னா, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடி வேலைக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. எஸ், ஏன்னா இது எனக்குள்ள ஒரு எழுந்த கேள்வி மட்டுமல்ல, முந்தா நேற்று போட்ட கமெண்ட்களில் படிக்கும் பொழுது எனக்கு தோன்றிய இந்த கேள்வி உங்களில் நிறைய பேருக்கும் தோணி இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஐயா, விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏன் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடி போகணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு நீங்கள் பேசாமல் ஐடியே போய் எடுத்து படிச்சிருக்கலாம்ல, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்து படிச்சிருக்கலாம்ல. ஏன் மெக்கானிக்கல் எடுத்தீங்க அப்படின்னா, அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது 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 என்னன்னு தெரியாது. ஓகே, அதுக்கும் நிறைய பேர் நிறைய காரணம் வச்சிருந்தாங்க. சில பேர் வலுக்கட்டாயமா அழைத்து வரப்படவில்லை, இழுத்து வரப்பட்டிருக்கார்கள் என்பதையும் தெரியும். ஏன்னா நிறைய வீட்டில் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. சில பேர் பக்கத்து வீட்டு அண்ணன் சொல்லியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் ஒன்னா சேர்றோம் அப்படிங்கிறதுக்காகவோ இப்படி ஏதோ ஒரு காரணங்களை வச்சுதான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலே எடுத்திருப்போம். நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா? நாங்க உங்களுக்கு டிசைன் அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல்ல ட்ரைனிங் கொடுத்து வெறும் 40 நாள்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி கொடுத்துறோம். இல்ல எனக்கு கோர்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்கு பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி தருவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ், நாங்க வேலையை வாங்கி தருவோம், அதுவும் ஃப்ரீயா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்கொயரி ஃபார்மும் ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கு. அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில் சொல்றோம். ஓகே, காலப்போக்கில் நம்மளுடைய முழு இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி ஐடிக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த 4 வருஷத்துல, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லேயே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேர் மெக்கானிக்கல் பிடிக்காம தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஐடிக்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க எய்மு. என்ன பண்ணாங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பாஸ் பண்ணுற லெவலில் படிச்சுட்டு ஐடியில் தேவையான நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்க முழு மூச்சு ஐடிக்குள்ளே போகிறது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான வேலைகளையும் இப்போ இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தேவையான ஸ்கில் செட்டையும் இப்போ இருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ஐடி போகலாமான்னு ஒரே கேள்வி கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு பதில் சொல்லுவேன். ஏன் அதை படிச்சுட்டு இதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, என்ன ரீசன் வச்சுருக்கிறீங்கன்னா, இல்லை சார் அதில் போனால் தான் நிறைய க்ரோத் இருக்குது, எங்கள் அக்கா அப்படி தான் போயிருக்கா, எங்கள் பெரியம்மா எங்கள் என்ன அப்படி தான் ஐடிகளில் தான் போனேன், வேறு லெவலில் சம்பாதிக்கிறேன், நானும் போய் சம்பாதிக்க போகிறேன்னா, ஏன் ஹீரோவை நடிக்க போங்களே, இல்லை ஒரு கதை எழுதிட்டீங்கன்னா போய் டேரக்டரா போங்க, அதோட நிறைய சம்பாதிக்கலாமே, அசால்ட்டா பண்ணுவீங்களா? ஐயோ அதெல்லாம் தெரியாது, அதுக்கெல்லாம் பயிற்சி வேண்டும். அப்போ இதுக்கு மட்டும் ஐடி வேலைன்னா என்ன சொம்மை நினைச்சிங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ம பசங்க நினைச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஐடியில் ஜாலியாக உட்காந்துட்டு அப்படி தட்டினா போதும், நிறைய சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஐயா பாவங்க ஐயா, அதெல்லாம் போய் ஐடியில் வேலை செய்யணும் சொல்லாதீங்க, அடிச்சே விடுவாங்க, கடிச்சு வச்சிருவாங்க. எவனுக்காவது பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் இருந்தா அப்படியே ஓடி போயிடு. கொலை காட்ல இருக்க அவனை கொல்லாம விட மாட்டேன். அவங்களுக்கு என்ன சும்மா வேலை கொடுத்துருவாங்களா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஃபீல்டா இருந்தாலும் ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, 50,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு அதுல இருந்து எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியும் தான் எல்லா கம்பெனியும் பார்க்கும். ஈவன் ஐடி கம்பெனியும் அப்படித்தான் பார்க்கும். அப்ப அந்த 50,000 ரூபா உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் எல்லாம் இருக்கணும்னு அந்த கம்பெனி பார்க்கும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பார்க்கும்ல. அப்ப அந்த ஸ்கில் எல்லாம் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கம்பெனி சம்பளம் தரும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த புளியை பார்த்து பூனையோ நாயோ கோடு போட்டுக்கோம்ல, அதோட கழுதியா சரி ஏதோ ஒண்ணு அது கோடு போட்டுக்கும் புளி மாதிரியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதான் நான் சொல்லுவேன். ஓகே, அப்போ ஐடிக்கு எனக்கு உண்மையாகவே அதில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட், எனக்கு பேசிக்கான நாலேஜ்லாம் ஐடி ரிலேட்டடாக இருக்குது, எனக்கு நல்ல ஒரு கம்யூனிகேஷனும் இருக்குது அப்படின்னா போங்கய்யா
ஐடிக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் ஜாலியாக வேலை பாருங்கள். இப்போ என்னன்னா நான் மெயினாக சொல்கிறது, உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் போய் செய்யுங்க. ஐடி நான் பெருசு, ஐடி மோசம், ஐடி மொக்க அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ஐடி தான் கேவலமான ஃபீல்டே, அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதுக்காக மெக்கானிக்கல் ஃபீல்டு ஒன்றும் சொம்ப கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. யாராக இருந்தாலும் இந்த கமெண்ட்டை வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரியா. மெக்கானிக்கல்லையும் இதே மாதிரியே நல்ல ஸ்கில் இருக்கிறவங்க 50,000 60,000 சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, நல்ல ஸ்கில் இருக்கிறவங்க. ஓகேவா? ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்குள்ளேயும் இன்னைக்கு ஐடினா பெரிய கம்பெனி மீட் ஐடி கிடையாதுங்கய்யா. வெப்சைட் தயாரிக்கிற கம்பெனி ஐடி தான். ஸோ அது ரிலவெண்ட்டாக அந்த சர்வீசஸ் கொடுக்குறது, ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஐடி கம்பெனிஸ் தான். அந்த கம்பெனிலாம் ஒரு ப்ரெஷருக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க? எடுத்தோன்னே 50,000 கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக 15,000 18,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இன்னும் சில கம்பெனிலாம் 3 மாதம் இன்டர்ன்ஷிப் தான் இன்றைக்கெல்லாம் ஐடிக்குள்ளே போகிறவங்களுக்கு. ஆல்ரெடி ஐடிக்குள்ளே உண்மையாகவே இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்டு இப்போ பாஸ் அவுட் ஆனவங்க ஸ்டூடெண்ட் எடுத்து லிஸ்ட் எடுத்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்ன சேலரி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி ஐடி கம்பெனிக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐவாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா இன்டர்வியூ வைப்பாங்க, எடுப்பாங்க, ஆனால் ஆள் எடுக்க மாட்டாங்க. இன்டர்வியூ நடக்கும், ஆள் எடுக்க மாட்டாங்க. இன்டர்வியூ நடக்கும், ஆள் எடுக்க மாட்டாங்க. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதுவும் நிறையா கம்பெனிஸில் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூவில் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் முறையாக விசாரிச்சிங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மெக்கானிக்கல் முடிச்சுட்டு நீங்கள் ஐடி போகலாமா அப்படின்னா எதுக்காக போகிறீங்கன்னா சம்பளத்துக்காக தான் போகிறீங்கன்னா ஐயா அதே சம்பளம் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் வாங்க முடியுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு நிறையா வழிகள் இருக்குது, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறையா ஃபீல்டு இருக்குது. அதை நீங்கள் சூஸ் பண்ணி போகலாம். இல்லை சார் எனக்கு உண்மையாக ஐடி பிடிக்கும், ஐடி இஸ் மை பேஷன் அப்படின்னா ஓகே கோ, பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்து அப்படியே இந்த பக்கம் வரேன். இப்போ மெக்கானிக்கலில் ஐடி ஃபீல்டு, மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஐடி ஃபீல்டுக்குள்ளே வேலைக்கு போக முடியுமான்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா ஆமாங்க ஐயா போக முடியும். இதனோட புது பொருளையாக கழுவி விட்றீங்க அப்படின்னா ஆமாம் இருக்கு. ஐடி கம்பெனிஸ்குள்ளே நிறையா கம்பெனிஸ்குள்ளே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் சில வேலைகளை பண்ண முடியும். ஓகேவா? அங்கே கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற கேட்டகரிஸில் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஐடி ஃபார் மெக்கானிக்கல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஐடி ஃபார் மெக்கானிக்கல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு மட்டும் தனியாக எடுத்து அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு தெளிவாக ப்ரெசைஸாக நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம். இதுக்கு மேலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான் பெருசு அப்படின்னா ஓகே நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு போட்டு சாவடிக்காது, எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். நாங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் நிறைய ஃபீல்டு நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சொல்லி தான் அடுத்த லெவலில் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நிறையா சொல்லிட்டு தான் இருக்கும். பட் எத்தனை பேர் உங்கள் கிளாஸில் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி போகலான்னு முடிவு பண்ணிக்கிறீங்க? போக மாட்டேங்க. ஏன்னா எல்லாருமே சொகுசாக இருக்கிறது தான் இன்றைக்கி பார்க்குறான். ஸோ ஸ்கில் இருக்கிறவன் அன்றைக்கி சொன்னது தான், நிறைய வீடியோவில் சொன்னது தான். பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுவான், ஸ்கில் இருக்கிறவன் நல்லா சம்பளம் வாங்குவான். இது யாருனாலையும் எங்கேயும் தடுக்க முடியாது, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் தடுக்க முடியாது. ஆக ஸ்கில்லை கற்றுக்குங்க, நல்ல சம்பளம் வாங்கிக்கிங்க. இந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி வேணாலும் கற்றுக்கலாம், எப்படியெல்லாம் கற்றுக்கணும் முடியுங்கிறதெல்லாம் வீடியோலாம் சொல்லி வச்சுருக்கிறோம். ஸோ வேறு என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் என்னை திட்டணுன்னாலும் தாராளமாக ஃபோன் பண்ணி கூட திட்டிடுங்க. ஐயா கமெண்ட்டு 4 பக்கத்துக்கு போட்டால் திருப்பி டைப் பண்ணி 4 பக்கத்துக்கு போட முடியலைங்கய்யா, சோம்பேறித்தனமாக இருக்குதுங்கய்யா. நாங்களே வாய்ஸ் நோட்டில் கொடுத்து தான் டைப் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க நினைக்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு மெக்கானிக்கல் சம்பந்தமான கேரியர் கைடன்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். இதாகி போச்சு வேலைக்கு ஏத்தியாச்சு, இதெல்லாம் போட்டால் காப்பி ரைட் போடுவேங்களா? அது யாருக்கும் தெரியுதா? இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல்.